உன் தற்காலிக மகிழ்ச்சிக்காக நான் பயன்பட்டேன். ஆனால் அது எனக்கு நிரந்தர வலி. ஒரு சாவு வீட்டு மொத்த கண்ணீரின் அளவை விட நான் ஒவ்வொரு ராத்திரியும் அதிகம் சிந்தினேன். பூமியில் நான் இருக்க போகும் கடைசி வினாடி வரையிலான முழு நேரத்தையும் உன்னுடன் செலவிட விரும்பினேன். ஆனால் இப்போது வேறொரு விடயத்தில் உன் கவனம் இருப்பதால் இனி அதற்கு வாய்ப்பில்லை. நீ என்னோடு வாதாடி ஜெயிப்பதற்கு உன் சூழ்நிலைகளை காரணம் காட்ட இனியும் கூட நீ முற்படலாம். ஆனால் இதே சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருந்தால் உன் முடிவை நான் ஒருபோதும் எடுத்திருக்க மாட்டேன். என்னை எப்போதும் கைவிடாத நபர் நீ என்று நான் என்னை நம்ப வைத்திருந்தேன். ஆனால் எது உனக்கு முதலில் முக்கியம் என்று நீ கணிக்கும் போது நான் உன் பட்டியலில் கீழே சென்று விட்டேன். என்றென்றும் என்னுடன் இருக்கும் என்று நான் கனவு கண்டதை இப்போது அது எங்கே இருக்கிறது என்று நீ என்னை ஏங்க வைத்து விட்டாய். காணாமல் போனதையும் தொலைந்து போனதையும் தான் தேட முடியும். ஆனால் இன்னொரு தேவையின் பயன்பாட்டில் இருப்பதை என்னால் தேடக்கூட முடியாது. உன்னோடு என் கைகளை கோர்க்க நினைத்தேன். ஆனால் உன்னை ஓங்கி அறைவது மூலமாக ஏனும் அது உன்னை தொடக்கூடாது. நான் துரோகியுடனும் மரியாதையுடன் தான் பேசுவேன். உனக்கு எப்போதும் என்னிடம் மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் எதிர்காலம் இல்லை. என்னிடம் திரும்பி வருவதற்கு நீ விடுமுறையில் சென்றிருக்கவில்லை. என்னிடம் விடைபெற்று சென்று விட்டாய். நான் வழி அனுப்பி வைக்காத ஒரு பயணத்திற்கு. ரொம்ப நன்றி.